அன்பு நண்பர்களுக்கெல்லாம் ருத்ரன் எலக்ட்ரிக்கலின் இனிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து இந்த மிக்ஸி ஜார் இதில் வந்து பாட்டம் எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு நண்பரும் கேட்டிருந்தார். அதன்படி இப்போ நம்ம இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு இருக்கேன். இந்த மிக்சியில் வந்து ஜாரில் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் பாட்டம் பார்த்தீங்கன்னா சிலது இந்த மாதிரி உடஞ்சி போய் லூஸாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடஞ்சி போயே இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள், சுத்தமாக உடஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி உடஞ்சி போய் வந்துன்னா செட்டாக மாற்றிக்க வேண்டியது தான் வரும். சிலதை அதையே சரி பண்ண முடியும். சிலது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு சுத்தமாக மாற்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது பிரித்தி கம்பெனி. ஆனால் வந்து ஒவ்வொரு மாதிரி கம்பெனியில் விதவிதமாக தான் பாட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலு. இது 3 ஸ்க்ரூ மூடுகிற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்க்ரூ டைப்பில் வரும். இதை பாருங்கள், உள்ள பிரித்தி கம்பெனியில் வரும். அந்த மாதிரி 3 ஸ்க்ரூ போட்டு தான் செட் பண்ணியிருப்பாங்க. பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், உள்ளே முடுகிற மாதிரி. இது மாதிரி இருக்கும் பாட்டம், ஆனால் ஸ்க்ரூ முடுகிற மாதிரி வரும். இது வந்து வேறு ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தி கம்பெனிலே இந்த பிளாஸ்டிக் மாடலு. இது பாட்டம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். இது வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும், சைஸு, அது டைப்பும் மாறும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சாதாரணமாக ஒரு கம்பெனி. இது இப்போ நாம் இந்த உடஞ்சி போனதை வந்து பாட்டம் எப்படி மாற்றுறதுன்றதை பார்த்துடலாம். அடுத்து இது வந்து கழண்டுக்கிட்டு லூஸில் இருக்குது. இது டைட் பண்ண முடிஞ்சால் டைட் பண்ணிக்கலாம். உள்ளதை வருங்க, நெட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சாவி தனியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் சாவி இருக்கும். இது எதுக்குன்னா புஷ்ஷை கழட்டுறதுக்கான வசதிக்காகவும், அடுத்து அந்த உள்ளே இருக்கிற நெட்டை முடுக்கிறதுக்காக சாவி டைப்பில் ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா 6 ஷேப்பில் இருக்கும். நம்ம நெட்டு மாதிரியே இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற நெட்டை கட்டுறதுக்காகவே அந்த மாடல் இருக்கும். மிக்ஸி உள்ள பார்த்தீங்கன்னா ஜாரில் நெட்டு கட்டுறதுக்காக இருக்கும். பெரிய சைஸில் நெட் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து கட்டுறதுக்கோ முடுக்கிறதுக்கோ திரும்ப டைட் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த சாவி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம உடஞ்சதை வந்து மாற்றிடுவோம். ஜார் பாட்டத்தை மாற்றிடுவோம். இதுக்கு செட்டாக தான் மாற்ற வேண்டிய வரும். இது கவர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா பாட்டம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இது சைஸ் வாரியாக வருது. சிலது பெரிய சைஸ் வருது, சிலது சின்ன சைஸ் வருது. இப்போ இது வந்து சின்ன சைஸு, சின்ன மாடல். இப்போ நம்ம இதை கட்டிட்டு இதை பழசை எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். முதல்ல இதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புதிய பாட்டத்தை மாட்டிடலாம். இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். இப்போ நாம் இந்த பாட்டத்தை வந்து செட் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து ஜாரில் இருக்கிற மற்ற பொருள்லாம் கழட்டிடுவோம். இதை கழட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி சாவி இருக்கும். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம், தனியாக கிடைக்கும். இதை நம்ம இந்த மாதிரி கழட்டிட்டு கப்பரை கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேடை வெளியே எடுத்துருவோம். பிளேடை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த உள்ளே இருக்கிற நெட்டை கழட்டிய முடிஞ்சால் கழட்டிக்கலாம். கழட்ட முடியலன்னா அதை நம்ம வெட்டி தான் வெளியே எடுத்தாகணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக போட்டுடலாம். இப்போ நாம் இந்த சாவியை இதுக்குள்ளே விட்டு கழட்ட முடிஞ்சால் கழட்டிக்கலாம், இல்லைன்னா அதை வெட்டிட்டு ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். வேறு மாதிரி எடுத்து தான் ஆகணும். இதை எடுக்க முடியாது போல இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கழட்ட முடியல. இதை நம்ம என்ன பண்ணணும், உளியால் வெட்டி எடுத்து தான் வேறு நம்ம புதுசாக போட வேண்டியிருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு போட்டுடலாம். இதை வந்து உளி வச்சு தான் வெட்டி எடுக்க முடிஞ்சது. வெட்டியாச்சு. இந்த நெட்டை வந்து வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வெடி கழட்டி எடுத்துடலாம். இதை வந்து உள்ள இருக்கிறத எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணிவிட்டு புதிய பேஸை போட்டுடலாம். புதுசு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை உடஞ்சி போனதுனால தெரியாமல் இருக்குது உங்களுக்கு. இது வந்து புதுசாக மாட்டிடலாம். புதுசு மாட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை சுத்தம் பண்ணிவிடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாட்டிக்குவோம். இப்போ நம்ம இதை வந்து ஜாரை சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பேஸையும் எடுத்துக்கிட்டோம் புதுசாக இதுக்காக. இப்போ இதை நாம் என்ன பண்ண போகிறோம், டைட் பண்ண போகிறோம். இதில் வச்சு
இதில் கீழே பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரி ஒரு ரப்பர் இருக்கும். இப்போ இது வந்து ஏன்னா கிரிப்காக தண்ணி ஒழுகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரப்பர். அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இதில் ஒரு பிளாஸ்டிக் வாஷர் வரும், இதையும் வச்சு போட்டுக்குங்க. இந்த வாஷர் பார்த்துங்க, இதை வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டீலில் ஒரு வாஷர் வரும், அதையும் எடுத்து போட்டுக்குவோம். அடுத்து நெட்டு, இந்த நெட்டை வந்து போட்டு டைட் பண்ணிவிடுவோம். இதை டைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சாவி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இது மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து நம்ம ஸ்பேர் வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி டூல்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்கும். இப்போ இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள், 6 ஷேப்பில் அந்த நெட்டு மாடல்லே இருக்கும். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சாவி டைப்பில் போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். நேர் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 லாக்கும் வந்து நம்ம கைப்பிடியை வச்சு சென்டராக வச்சுங்க. 2 பக்கமும் லாக் வர்ற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் டைட் பண்ணிங்க. இப்போ டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து புஷ் வந்து புதுசாகவே போட்டுங்க. ஏன்னா பழைய புஷ் வந்து புஷ் எதுலேயே இருக்கும் புதுசாக, அதாவது ஷாஃப்ட்டு புதுசாக போட்டுருங்க. ஏன்னா ஷாஃப்ட் வந்து பழசை வந்து இதில் போடாதீங்க. நீங்கள் வந்து இதை மாட்டிட்டோம் புதுசாக போட்டோம் அப்போ ஷாஃப்ட் அதே போடலாம்னு நினச்சி அப்படிலாம் போட்டுறாதீங்க. அப்படி போட்டாக்கா இந்த புஷ்ஷை வந்து வீணாகிடும், சீக்கிரமே வீணாகிடும். அதனால் வந்து புதுசாக மாற்றிங்கன்னா பாட்டம் மாற்றிங்கன்னா அதில் புஷ் இருக்கும். ஆனால் புஷ் இருக்கவே நீங்கள் ஷாஃப்ட்டை வந்து புதுசு மாற்றிங்க. ஷாஃப்ட்டை புதுசாக போட்டு புது செட்டாகவே போட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கும் வந்து திரும்ப கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். புதுசாகவே மாற்றிடுங்க. எப்பவும் மாற்றினீங்கன்னா ஒன்றை மாற்றி ஒன்றை மாற்றாதீங்க. எதை மாற்றினாலும் ரெண்டுமே செட்டாக மாற்றிடுங்க. புஷ்ஷும் ஷாஃப்ட்டும் வந்து செட்டாக மாற்றிடுங்க, தனித்தனியாக மாற்றாதீங்க. இப்போ இதுக்கான ஷாஃப்ட் எடுத்துருவோம். இந்த பழைய பிளேடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கழட்டிடும் தனியாக ஷாஃப்ட்டை விட்டு. பழைய ஷாஃப்ட்டை எடுத்துருவோம். ஷாஃப்ட்டை எப்பவுமே புதுசாக போட்டுருங்க. பிளேடு வந்து நல்லாயிருக்கு, அதையே போட்டுக்கலாம். ஆனால் ஷாஃப்ட்டை வந்து மாற்றிடணும். ஏன்னா இந்த ஷாஃப்ட்டில் லேசான கிராக் இருந்தாலும் அந்த புஷ்ஷை வந்து வீணாகிடும். அதனால் நம்ம புதுசாக தான் போட்டுடணும். அடுத்து இந்த ஷாஃப்ட்டோட அளவை பார்த்துங்க, எடுத்துங்க. ஏன்னா வந்து அளவு குறைஞ்சாலும் அதில் வந்து கப்ளர் வந்து சரியாக உட்காராது, பல் வந்து தேய ஆரம்பிச்சிடும். தொட்டதும் தொடாத்தமாக எட்டத்தில் இருந்ததுன்னா தேய்ச்சிடும், சரியாக பொருத்த முடியாமல் வீணாகிடுவாங்க. அதனால் வந்து ஷாஃப்ட்டோட அளவை எப்போயும் எடுத்துங்க. அது எந்த மாதிரி இருந்தோ நீட்டு அதே லெங்த்தில் போட்டுங்க. ஷாஃப்ட்டை வந்து குறைச்சி போடாமல் நீட்டியும் போடாமல் அந்த சைஸை வந்து பார்த்துங்க. இப்போ இதை பிளேடை இது கூட போட்டுருவோம். இதை வந்து டைட் பண்ணிங்க நல்லா. இப்போ இதில் ஒரு அலைன்மெண்ட் வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டிக்கலாம் ஜாருக்குள்ளே. இந்த மாதிரி வாஷர், நைலான் வாஷர் தனியாக ஸ்பேஸ் வாஷரில் கடையிலே கிடைக்கும். இதை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். இதே மாதிரி வாங்கி போட்டுங்க. ஒரு வாஷரை முதல்ல மேலே போட்டுங்க. பிளேடு மட்டமாக உட்காருதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் கப்ளர் போட்டுக்கலாம். இது இப்போ ஷாஃப்ட்டே வந்து உள்ளே நுழைய மாட்டுது. நம்ம புதுசு தான் போடுறோம், இருந்தாலும் வந்து நுழைய மாட்டுது. புஷ் வந்து டைட்டில் இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா ரேமர் இந்த மாதிரி விற்கும் அதே மார்க்கெட்டில். இதை நம்ம வாங்கி இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ண போகிறோம், போர் பண்ணணும். திரும்ப கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி ஆகணும். இது வந்து கொஞ்சம் சுகராக சைஸ் சின்னதாக இருக்குது, ரவை ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் போடலாம். நம்ம ரேமரை விட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷாஃப்ட் போகும். இப்போ புஷ்ஷு போகுது, புஷ்ஷுக்குள்ளே ஷாஃப்ட் போயிட்டு இருக்குது. இப்போ ஃப்ரீனஸாக இருக்குது. நம்ம இப்போ கீழ்ப்பக்கம் வாஷரை போட்டு கப்ளரை போட்டுடலாம். இப்போ நம்ம ஷாஃப்ட்டில் ஒரு வாஷரை போட்டு மட்டமாக உட்காருதான்னு பார்த்துட்டு பிறகு அதுக்கப்புறமா ஒரு சொட்டு ஆயிலை விட்டுட்டு ஷாஃப்ட்டில் மாட்டிங்க. இது மாதிரி ஆயில் வந்து போட்டுங்க, அப்போ தான் நைஸாக போகும். ஆயிலை போட்டு வச்சு இப்போ இந்த பக்கம் வந்து அலைன்மெண்ட்டுக்காக வாஷரை போட்டுருவோம் இருக்கிற கேப்புக்கு.
வாஷரை வந்து ஷாஃப்ட்டுக்கு மட்டமாக கரெக்டாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கப்ளரை போட்டுடலாம். இந்த பல் சக்கரத்தை மாட்டிடலாம். இதை நம்ம இந்த சாவியால் டைட் பண்ணிக்கலாம். இந்த கவசாவி இதுக்காகவே இது கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கப்ளரில் கரெக்டாக மாட்டி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ ஜார் ரெடி. ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்து ஷேக் அதிகமாக இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து முன்ன பின்ன நகராமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜார் வேலை முடிஞ்சிருச்சு, ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த மிக்சி ஜாரில் புஷ் எப்படி மாற்றுறதை பற்றி இந்த வீடியோவுக்கும் லிங்க் கொடுத்துருக்கோம். அடுத்து அதில் நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.